அனைவருக்கும் வணக்கம். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்ஸ்ட்ரக்டர்கள் யாவரும் அக்டோபர் மந்த்து சேலரி வந்துட்டு நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பீங்க. தற்சமயம் நவம்பர் மந்த்து நம்ம 30 நாள் உழைப்பும் கொடுத்தாங்க அப்படின்னா தான் கடந்த மாத ஊதியம், அதாவது அக்டோபர் மாத ஊதியத்தை பெற முடியும் என்ற நிலைமை தான் தற்சமயம் வரையிலும் இருக்கிறது. ஏதாவது ஒரு ரீசன் சொல்லிவிட்டு அந்த 30 நாளையும் தள்ளி போட்டு ஒரு மந்த் சேலரியை ஹோல்டு பண்ணிட்டு வச்சுட்டே இருக்காங்க. ஸோ தற்சமயம் பார்த்திங்கன்னா அக்டோபர் மந்த் சேலரி நமக்கு நவம்பர் 25 வாக்கில் அந்த ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணுறேன்னு சொல்லுவாங்க. அட் த சேம் டைம் நவம்பர் மந்த் கம்ப்ளீட் பண்ண உடனே பார்த்திங்கன்னா அக்டோபர் மந்த்துக்கான சேலரி கொடுத்துருவாங்க. அப்படி தான் போயிட்டுருக்கு. இந்த மாதமும் அதே நிலைமை தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. தற்சமயம் புதுசாக ஒரு ரீசன் கிடச்சிருக்கு. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எஸ்பிஐயில் எல்லாத்தையும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண சொல்லியிருக்காங்க, தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய ஏஐஸு. தென் பார்த்தீங்கன்னா இன்னொரு விஷயம் என்னென்னா, புதிதாக இன்னும் 1000 பேரை இந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்ஸ்ட்ரக்டர் பணிக்காக எடுக்கிறாங்க அப்படின்ற செய்தியை நமக்கு நியூஸில் இன்றைக்கி தெரிவிச்சிருக்கிறாங்க. அது ஒரு நல்ல நியூஸ் தான். ஆனால் ஏற்கனவே இருக்கக்கூடிய இந்த பணியில் அதாவது தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இன்ஸ்ட்ரக்டர்களுக்கான ஊதியம் சரியாக அந்தந்த மாதத்துக்கு கொடுக்காமல் இருக்கிறாங்க. அதுக்கு ஏதாவது இவங்க செயல்பாட்டை முன்னெடுத்து வச்சாங்க அப்படின்னா அதுவும் நல்லாயிருக்கும், சரிங்களா? ஸோ அதை இன்னும் கம்ப்ளீட் பண்ணாமல் அடுத்த ஸ்டேஜுக்கு போயிருக்காங்க. தென் நமக்கு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 2000 இன்க்ரிமெண்ட் அப்படின்ட்டு கேட்டுட்டு இருந்தோம். அதை நம்ம ஹையர் அஃபிஷியல் கிட்ட கேட்குறப்ப என்ன சொன்னாங்கன்னா, அது ரூமர், அப்படி ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க தற்சமயம். அதுவும் நமக்கு ஏமாற்றமாக தான் இருக்குது. இருந்தாலும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நமக்கு ஏப்ரல் வரைக்கும் இந்த வேலையில் சஸ்டெயின் பண்ணுங்கள். நிறைய பேர் என்ன கேட்குறீங்கன்னா, ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது, சேலரி ப்ராசஸ் சரியான டைமுக்கு இல்லை, போகிறதா இருந்தால் போங்க அப்படின்ற மாதிரி பதிலெலாம் வருது. கேட்கும் போது அதெல்லாம் மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க. அதாவது இப்போ நீங்கள் இந்த பணியில் வேலை மேற்கொண்டீங்க அப்படின்றதுக்கான எந்த அடையாளமும் இல்லை. ஏதாவது ஐடி கார்டு இருக்குங்களா, இல்லை பே ஸ்லிப் இருக்கா, இல்லை சம்வாட் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கான சர்டிஃபிகேட் ஏதாவது இப்போ உங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டால் எதுவுமே இல்லை. ஏதாவது ஒரு விஷயமாவது உங்களை அடையாளப்படுத்திக்கிறதுக்கு இந்த 1 இயர் ஒர்க் பண்ணிங்க அப்படின்றதுக்கான அடையாளத்தோடு இங்கேருந்து வெளியே போகிறதா இருந்தால் போங்க. பிகாஸ் நம்ம போகிறோம் அப்படின்னா அதுக்கான பெனிஃபிட்டுங்கிறது பணத்தளவில் இல்லாமல் அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் ஏதாவது ஒரு நமக்கான ஒரு ரெகனைசேஷன் இருக்கணும். ஸோ அதுக்காக வெயிட் பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ ஏப்ரல் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நமக்கு அதுக்குள்ளேயே நம்மளோட நிலைப்பாடு என்ன, இந்த வேலையோட ஃப்யூச்சர் ஏதாவது இருக்கா, இல்லை ஸ்கோப் என்ன அப்படின்றது நமக்கே தெரிஞ்சிடும். அதுக்கப்புறமா உங்களோட டெசிஷன் பர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்றது என்னோட சஜஷன். ஸோ அதுக்கு முன்னாடி எமர்ஜென்சி போயே ஆகணும்னா அது உங்களோட தனிப்பட்ட லைஃபோட சர்வைவலை பொறுத்து இருக்குது, ஓகே? இந்த மந்த், அதாவது லாஸ்ட் மந்த் சேலரி எப்போ கிடைக்கும் கேட்டு நவம்பர் மந்த் முடிஞ்சப்போ தான் நமக்கு கிடைக்கும் அப்படின்றது தான் தற்சமயம் இருக்கக்கூடிய அப்டேட்டு. தேங்க்யூ. மேலும் அடுத்த ஒரு தகவல் உங்களை சந்திக்கிறேன். வணக்கம்.